ஓகேன்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு நட கள்ள குடிக்குது, அதை தான் ஓட்ட போகிறோம். மழை வேறு வேலை வர மாதிரி இருக்குது. அஜித் காலையிலே ரோடு சுற்ற போயிட்டான். சந்தோஷம் பாரு, ஜேசி வீட்டுக்கு வர போய் ஏற்றி இறங்கினா ஒரு 500 ரூபா தருவாங்க. டாட்டாப்பா பையன் வேறு டாட்டா வைக்கிறான். டாட்டாப்பா ரெண்டு பேர் ஆளுக்கு ரெடியாக இருக்கிறாங்களாம். போனால் படம்னு ஏற்றி பண்ணிட்டு வரேன். எல்லாரும் ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த காட்டுக்காரர் என்னன்னா, நான் அப்படியே உடனே போர் வைக்கிறேன், ரோல் வேண்டாம் அப்படிங்கிறது. அந்த ஏன்னு தெரியல, இன்னைக்கு மானம் காலையிலேயே குறாக்குது. மத்தியானத்துக்கு மேலே தான் வரும். இங்கே என்னடான்னா காலையிலேயே மழை பெய்யுது. பார்ப்போம். போகிற வழியில் தான் அஜித்து சுற்றிட்டுக்கிறான். ப்ரோ பார்த்துட்டு போகலாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு. சுற்றிட்டுக்கிறானா சும்மா சுற்றிட்டுக்கிறானான்னு போனதான் தெரியும். அவ்வளோதான். அப்படி இதில் பூந்து அப்படி நேராக ஒரே ரோடு வேறு. தான் நம்ம அஜித் காதில் காட்டி வந்து அவசரமாக கள்ளப்படி சுற்றி வச்சுக்கிறாரு. வித்தியாமா சார் பைக்கு வேறெல்லாம் ரோட்டு மேலே நிற்குது. மாப்பிள்ள பேர் அவன் முட்டை போட்டுட்டு இருக்கிறான், தெரியுதா? பைக்கு வேற சரிதா. மாப்பிள்ள அங்கே இருக்கிறான் பாருங்க, சுற்றிட்டு இருக்கிறான். நம்ம அடுத்த காட்டு இதெல்லாம் சுற்றணும். அவன் சுற்றுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். நம்ம போய் இருக்கிற கள்ளக்குடி இதெல்லாம் இன்னும் அரிய போடல. இதெல்லாம் அரி போட்டால் தான் சுற்றுறதுக்கு. ஓகேன்பா, லோடு கட்டுற ஆளுக்கு ஒரு ஆள் இருக்கிறாப்புல அப்படியே தூக்கி குடியில போயிடும். இந்தானே வாங்க. எங்க முருகேசன் நாளை காணோம். அவரு இல்லையா? 3 நட போய் பார்த்துட்டேன். இப்போ தான் என்ன ஊற்றிடுறான். 3 நட பார்த்துட்டேன். இப்போ யார் வரா? சரி நிற்கலாமா? நான் போய் அங்கே மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? சரி அப்போ நெல். சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ யூத்துக்குள்ள நீங்களுது கேளு, ஃபோன் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறதான்னு கேளுங்க. வேலை முடிஞ்சு போயிடுது. இது வேற எல்லாம் போர் உடஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்காங்க, ஒரு சேனல் சுற்றி அடிக்கிட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சு போயிடும். அவரும் வந்து எடுத்து ஒரு பட்டி வச்சுன்னா கூட அப்படியே அடிக்க வச்சிடலாம் வேலை.
படுதா போட்டோமா வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு இன்னும் அதெல்லாம் தெரியலப்பா. தெரிஞ்சிருந்தா இல்லை, தெரிஞ்சிருந்தா அப்படியே பொண்ணு அப்படின்ட்டு இருப்பாப்புல. தெரியல. அள்ளி போட்டு திரும்பி அங்கே போய் போற வைக்கிறதுக்கு அப்படியே சுற்றி அப்படியே வேலையை முடிச்சுட்டு போனால் தேவைப்படுறப்ப ஒவ்வொரு கத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். எப்படி இங்கே போர் வைக்கணும் பொட்டிக்கிறீங்க, திரும்பி அங்கே கொண்டு போய் கொட்டி அங்கே திரும்பி போர் வைக்கணும். இது தேவைப்படுறப்ப ஒவ்வொரு கத்தையை உருட்டி பண்ணிக்கலாம். இன்னும் யாரும் விதைக்கல. அது வேச்சாச்சு. ஃபோன் பண்ணுங்க அவருக்கு. அண்ணா கள்ளக்குடி பவுனு மாதிரி இருக்குதுங்கண்ணா. கொடி யாராச்சும் இந்த கொடி பவிக்க முடியுமா பாருங்க சாப்பா. இது ஃபஸ்ட்டில் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு 6-7 நாளுக்கு முன்னாடி பிடுங்கினாங்கல்ல, அந்த கொடிலாம் இப்படி காய வச்சுருந்தாங்க. மறுபடியும் தான் 5-6 தூரி போச்சா. கொடி பாருங்க அப்படியே பழம் மாதிரி. ஏதோ கெல்டு இதெல்லாம் நல்லா உஷாராக தான் இருக்குது. யார் பிடுங்கண்ணா? கெல்டு வந்துச்சா வரலையா கொடி பிடுங்கிறதுக்கு? இதை பிடுங்கிறதுக்கு பெருசு வந்தாப்புலையே வரவே இல்லையா? அப்புறம் மாவன் தான் வந்தாப்புலையா? சரி சரி. இந்த வருஷம் ஏதோ கல்லக்கா பரவாயில்லையாண்ணா? இல்லை எல்லாம் 3 ரகமாக வந்துச்சுங்கிறாங்க அந்த பக்கம் பாலம்பட்டி பக்கம்லாம். முத்தல் ஒன்று நடுத்தர காய் ஒன்று பிஞ்சு ஒரு ரகமாக இறங்கி இருந்ததுனாங்க. அது வருஷம் வருஷம் வர்றதானா? ஏப்பா அவ்வளோ காடு கொட்டை போடுறோம், ஒரு காடு போட்டேன்னா அப்புறம் அப்படி தான் போவோம். முன்ன எப்படி போவோம்? ஓகேன்பா, நம்ம அப்படியே ஏற்றுறத இப்போ அஜித் வரப்பில் அதை சுற்றிட்டு இப்போ வண்டியில் ரோலாக ஏற்றிட்டு போயிடலான்னு காட்டுக்காரர்கிட்ட பேசி வேலையை முடிச்சிக்கலாங்கண்ணா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு 10 கத்தையே ஆச்சுன்னா டக்குன்னு அள்ளி கூட்டிகிட்டு போயிடலாம் பாருங்க. இப்போ 10 கத்தை வருமா? 10 கத்தை வருமா? அவளே வராதா? ஓகே, இதை கொண்டு போய் போர் வச்சுக்கிட்டு அங்கே சித்திரவதை போட்டுக்கிட்டு ஆளாகிறதுக்கு சுத்தணுமா டக்குன்னு சுத்தணுமா வேலை முடிஞ்சு போகிறத விட்டுட்டு இப்போ இவங்களுக்கு வந்து ஆளுங்களுக்கு 700-700 சம்பளம். இது கணக்குக்கு இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் இவங்களுக்கும் கொடுத்துடலாம், கட்டையும் சுற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். பி ஆர்னு அந்த பக்கம் இருந்தால் சவுண்டு கம்மியாக வருது ப்ரோ. ஆர்னு இந்த பக்கம் இருந்தால் சவுண்டு அதிகமாக வருது. நல்லா வர கொடி புகை போகுது. இது வரலாம் ஒரு 3 கத்தையாக இருக்குது. ஏன்னா 10 கத்தை கூட வராதாட்டுக்குது. இப்போதான் 4வது கத்தை. 10 கூட வராதாட்டு. சரி வர்றதும் வரட்டும் ப்ரோ. எத்தனை கத்தை வந்தா என்ன, வர்றதும் வரட்டும்.
சுகுமார் ஆ ஆ சரி சோப்பா ஆ சரி மத்தியானம் வச்சுக்கலாம் உழவு ஓட்டிட்டு இருக்குது மத்தியானம் வச்சு விட்றேன் 11 மணிக்கு மேலே ஆயிடும் ஆ ரொட்டேட்டரா அங்கே கீழே எல்லாம் பில்லாக கிடக்குது எப்படி பிறங்களை பாவமா ஆ நானும் எல்லாம் அந்த பேலை ரோட்டில் பயம் வருவோம் ஆ ஐயோ அப்பா மனசனை போட்டு பொண்ணு எடுக்கிறாங்கப்பா எல்லாம் ஒரே நாளில் தான் ஓட்டணும்னா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல உழவு ஒரு பக்கம் ராவடி பண்ணுறாங்க இது எதுக்கு மிதிக்கிறாங்கன்னா உயரமாக போயிட்டா வந்து பிடிஎஸ் ஸ்டாப்பில் சுற்றிக்கும் அதனால் வந்து இப்படி மிதிச்சு தான் ஏற்றி ஆகணும் வேறு வழி இல்லை போட்டு தாம்பு கட்டி கண்ணை இதெல்லாம் பொறிக்கு போடுப்பா அதில் ஒன்றா போடு இந்த 2 கோடி கிடக்கிறது பாரு அதெல்லாம் பொறிக்க போடு அண்ணா நீங்கள் ஏற்றுங்கண்ணா அதே இருக்கு அப்போ அடுத்தது 10 மணிக்கா எவ்வளோ நேரம் ஓடும் எத்தனை கத்தை வரும் 2 கத்தையா 2 பேருக்குதா ஆ கறிக்கடைக்காரது ஆ மறுபடியும் செயின் லூஸு ஏறுது பல்லு நீ போய் சொல்லலாம்ல அவனுக்கிட்ட எத்தனை கத்துனா 2 4 5 6 7 8 9 10 11 12 கத்தை வந்துருச்சுப்பா வேலை முடிஞ்சது இதெல்லாம் ஸ்டக்கே ஆகாது அதெல்லாம் ஸ்டக்கே ஆகாது அடிமட்டத்துக்கு தான் வரும் போடுங்க கீழேயே 9 கத்தை பிடிக்கும் 6 ஆ ஃபஸ்ட்டு தலையில் தூக்கி போடுங்க 9 கத்தை தூக்கி போடுங்க அடிபட்டறைக்கு தூக்கி போடுங்க நான் வேறு கவுர் வேறு எடுத்துகிட்டு வரேன் பத்தாயிரத்துக்கு டேய் உருட்டினா நூல் பிரியும் தூக்கி தலையில் போடணும் ஒரு ஆள் தூக்கி உருட்டலாம் ஆனால் நூலை முடிச்சு போட்டு தான் உருட்டணும்
ஆனால் எங்கே சாணம் பெருசு பெருசாக போட்டுடுறேயா, சின்ன சாணையாக போட சொல்கிறான். கிட்ட தள்ளி விடுதா, வந்துக்கிட்டு இருக்கிறானோ. ஏன் இப்போ நாங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமா? என்னமா ஏன் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் சோறு திங்காத போனா உசுரா போயிடும். சரி சீக்கிரம் சாப்பிட்டோம். ம் சொல்கிறேன் தம்பி. இந்த கம்பி நேரம் எடுத்து வை. இதை இப்படி ஓரந்தல். அப்படியே ஒண்டை கொண்டா. தள்ளு தூக்கி போடு. இப்போ அந்த ஓரம் தள்ளி போடு. இதை தள்ளு. அந்த ஓரமே தள்ளு. தள்ளு இப்போ தள்ளு. இப்போ அந்த கதையை தூக்கி இந்த சந்தில் போட்டு மெதி ஒரு ஜங்கு ஒரு மெதி மேய்ச்சினா வேலை முடிஞ்சு போச்சு. மேலே ஏறி மெதி. அவ்வளோதான். ஒதி. வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 3 கத்தை, அதில் ஒன்று வரும், அந்தான ஒன்று வரும். போட்டு மீதிக்கிற கத்தையும் மேலே போட்டு ஓடி போயிடலாம். குடுன்னு ஓடி போயிடலாம். உழவு நீ ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா தான் பரவாயில்ல. இந்த கோழி கிடக்காரது வேறு ரொட்டேட்டர் ஓட்டணும். இந்த இங்கே வேறு ஆம்பு கலப்பு ஓட்டணும். அப்புறம் 5 கலப்பு ஓட்டணும். சித்தேரி காடு. இந்த இங்கே பள்ளிக்கூட தாமட்டை அழுது 5 கலப்பு ஓட்டணும். இந்த இங்கே வீழுத்தான் தட்டுக்கார முடியுது. நீ என்ன பொழுதாயிருமா? ஏன்டா அவனுக்கு கோயந்து ஒன்று தான் இருக்குது. இப்போ அரிசிக்கார முடிச்ச அம்மா அது அரிசிட்டு இருக்கிறாங்களா? அது சுற்றணுமாம்மா. இப்போ சுற்றிட்டு இருந்தே அது பக்கத்து வயல் அந்த தாரலாம் அரிசிக்கார முடிட்டு ராஜா. கிட்ட சதிக்கிட்டு இருந்தாங்க. சரி அது ஆள். சரி அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. நீ அங்கே பாலம்பட்டியில் முடிச்சுட்டு யாருது இன்னொன்று சொன்னீங்க, அது முடிச்சுட்டு வா. சூப்பரா தம்பி. நேற்று அந்த தட்டு நல்லா இழுத்துச்சா? அது எத்தனை கத்தை ஓடிச்சு? சப்பியா போயிடுச்சா? அவ்வளோதான் வந்துட்டு முடிஞ்சு போச்சா கள்ளக்குடி? அவ்வளோதான் ப்ரோ, கள்ளக்குடிக்காரெல்லாம் முடிஞ்சுது. அது கூட இல்லைடாம. இப்போ இங்கே நம்ம பார்ட்டி எல்லாமே ஓரளவு இருக்குதா? அதை இந்த தளவுக்கு தள்ளி விட்டு தம்பி சென்டரில் போட்டு பண்ணி விட்டு. இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போயிடுறேம்மா. இப்போ எல்லாம் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துடுறியா? சரி ஓட்டி வந்து சாப்பிட்டு நானே இதை கூட ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டு வந்துட்டு 5 கிலோ யூத்துக்குள்ள 9MT பேட்டரி கிடைக்கிட்டா. இது எங்கள்கிட்ட கொடுத்த ஐடியா வந்து அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்து அங்கே போர் வைக்க சொல்லி தான். இப்போ நாங்கள் பண்ணின வேலை தான் ரோல் சுற்றி விட்டோம். வண்டி பக்கத்தில் இல்லைன்னா நாங்கள் அள்ளி தான் போட்டிருப்போம். வண்டி பக்கத்தில் இருக்கும். இப்போ டக்கு இதுக்காக அங்கேருந்து வர முடியுமா? அவ்வளோதான். இன்னும் 2 கத்தை இதில் போட்டு மீதி கருத்தை எடுத்து மேலே அப்படியே போட்டால் போயிடலாம். எத்தனை கத்தை மாப்பிள்ள? 13 11 9 12 கத்தை. ஆனால் உருட்டமாக நூல் பிரிஞ்சு போயிற போது பார்த்துக்கா. நாம் தூக்கி கொண்டு இடைஞ்சி ஏற்றணும்ல. நூல் அவுந்துக்குச்சு கத்தை புசு புசுன்னு பெருசாகி போயிடும். மாப்பிள்ளை பாருங்க, நேற்று சேலம் போயிட்டு வந்து எவ்வளோ கலைமுகமாக இருக்கிறான் பாருங்க. சிரிப்பு பாருங்க. கருத்து போயிட்டு ஒரு ஃபீலிங்ல இருக்கேன். ஓ சொல்லிட்டாங்களா கருத்து போயிட்டுடான்னு? சரி விடு. டாப்பு போடுறோம். ஃபேர் அண்ட் லவ்லி 1 கிலோ வாங்குகிறோம். ஃபேர் அண்ட் லவ்லி 1 கிலோ வாங்குகிறோம். கழுவிட்டு வந்தா கமலஹாசன் மாதிரி இருப்பான். அது தம்பி நல்லா முட்டை எதுக்கு கீழே குமியறா? நீ நின்னே வாங்க, அவர் தூக்கி விடுவார். நீ குமியவே கூடாது. நான் தெரியல, நீ குமியவே கூடாது. அப்படி தான் முட்டணும். நீ தலை நல்ல பாம்பாட்டு தொங்க போட்டேன்னா ஐயோ அப்பா கத்தை மிஸ் ஆகுது தம்பி. நல்லா இறுக்கி பிடிக்கணும். இன்னும் தூக்கி அனுபவம் இல்லையில.
என்னன்னா இறக்குறதுலே பொசுக்குனுங்க நீ கத்த கட்டுறாங்க நீ தூக்கவே முடியலங்கிறீங்க. இப்படியே சொல்லுங்க. நீங்களே போதும்னா அதான். ஓ அவன் தான் சொன்னானா? ஓ பள்ளிக்கூடம் தான் ஏதாவது சொன்னாப்லையா? யார் மீசையா? ம் ஓஹோ அதான் இப்படியே ருஸ் பேத்தி விட்டே போங்க. அப்படியே வாங்கி மேலே வச்சுக்கலாமா? ம் ம் பார்த்து 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 ஃபஸ்ட்டு தலைக்கு துண்டு போட்டுருக்குறான் பாரு. எப்படி அப்படியே அலையில் வச்சு உருட்டி விட்டு வா உருட்டி விட்டுரு. அவ்வளோதான். அப்படியே போயிரு. இது அப்படியே நின்றுக்கும். அந்தான ஒன்று ஃபஸ்ட்டு துணி நல்லா கட்டு. கோளாறு. சரி நீ போய் ஆட்டிட்டு போ. படுத்தாதான் காற்றுல பறந்துடும். இப்படி ஆச்சுன்னா மேலே ஏறி நின்று படுத்தா அடியில் வர மாதிரி லாக் பண்ணி வை. எங்கேயே தூக்கு மேலே ஏறி தூக்கி வை. ஒரு 11-12 மணிக்கு முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருந்தீங்கன்னா அழுகூர் காடு ஓட்டணும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். 5 கிலோ மாட்டுறீங்களா? அது ஆம்பு கலப்பு தான். இந்த ஆளுது ஓட்டணும், ஓட்டிட்டு தான் 5 கிலோ மாட்டணும். அவ்வளோ வந்துடுவேன். 1500 உனக்கு ஆகுதா? முன்னாடி போனால் பின்னாடி. நீ முன்னாடியே போனால் நான் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். ஏங்க அந்த பிள்ளை போயிருச்சா? போய் சொல்லும் நமக்கு தாத்தா எல்லாம் உருளையே சுற்றிட்டாங்க, பொட்டிக்குள்ளேயே வரல அப்படின்னு சொல்லும். வேலை முடிஞ்சு போச்சு. அப்போதைக்கு ஒரு கத்தையை எடுத்து போட்டாங்கன்னா 5,500 அடிச்சுக்கிட்டு போயிடும். இதை பிடிங்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு இன்னும் 2 வருஷம்னா போயிடுச்சுன்னா பாருங்க, தட்டை இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. இல்லை தட்டை இருக்கிறத மிஷினை போடுறேன். அடுத்த மாதிரி போடுறேன். அப்படியே அறுத்து நான் மிஷினே சுற்றிக்கலாம். ஏழையெல்லாம் உழவாது. நான் மேலே கரெக்டாக 3 கத்தை. அதெல்லாம் உழுவாது, கவலைப்படாதீங்க. நீ ஏன் பண்ண மாட்ட? கையா இப்படிங்கிறாப்புல ஏன் பண்ண மாட்டேங்கிற முருகன். வரல நீங்கள் 2 வீலர் எடுத்து வந்துடுறீங்களா? அதெல்லாம் விழுவாதனா விழுந்தா தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா சில்லியாக போகுது. நான் முன்னாடியே போகிறேன், நீங்கள் பின்னாடியே வரீங்களா? ஸ்டார்ட் ஆகும்ல வண்டி ஸ்டார்ட் ஆகும்ல? சரி நான் போகிறதா?
அப்படியே இறங்கி ரிவேஸ் பார் தம்பி. வரலாமா? போதும், அப்படியே கவத்தை ஊற்றுக்கலாம் தம்பி. அங்கே போய் தூக்க முடியும். அங்கே மேலே கொட்டிப்பலாமா? லைன் இருக்குது, அதனால் நான் இங்கே தான் தூக்கி ஆகணும். போன வருஷம் இப்படி தான் தூக்கணும். கவத்தவரு புரியல. நான் அப்படியே மேலே லைனை பாருணும். அப்படியே மேலே ஏறி இருக்கிறத எடுத்து விட்டு அதை அப்படியே அது மேலே ஊற்றி தள்ளி விடுப்பா. லைனுக்கு ஒரு நேரத்தில் இல்லைன்னா வச்சுக்கோங்க, பம்பு பிடிச்சி வேலையே நண்பா. அவ்வளோதான், காசு ஒரு 500 வாங்கிட்டு தாத்தா கிட்ட இப்படி கிளம்ப வேண்டியதான். முடிஞ்சுதா? எல்லாம் எடுத்து போட்டியா? ஓகே நண்பா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. போயிட்டு ஆண்டு கிளம்ப ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு ஓட்டலாமா நாளைக்கு ஓட்டலாமான்னு எதோ ஓட்டுறதுனே தெரியல. அஜித்தும் பேலர் ஓட்ட போயிட்டான். அவன் வந்தால் கூட பரவாயில்ல. சரி பார்க்கலாம். இனிமே ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வாடகை எவ்வளோ வாங்கினீங்கன்னா 500 ரூபா வாங்கணும் ப்ரோ. எப்படி அப் அண்ட் டவுன் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் நான் உழவு ஓட்டுற பார்ட்டி அப்புறம் இதுக்கு இங்கே எல்லாம் குறைச்சி வாங்க மாட்டேன். 400 ரூபா வருது. நீங்கள் ஒரு ஆவரேஜான வாடகையாக இருக்குது நண்பா. அவ்வளோதான். வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், தேக்கர் விஷயம். பாய்.